ஸ்லைட் நம்பர் 18. இப்போ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட்டையும் கிரெடிட் கார்டை வச்சு தான் பண்ணோம். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நான் பேமெண்ட் கேட்வேன்னு ஒன்று போட்டுட்டேன். பேமெண்ட் கேட்வேல ப்ராசஸ்ன்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து நான் இங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணவும் பேமெண்ட் கேட்வே நான் இங்க ஆட் பண்ணவும் நான் இங்க கண்டிப்பா நான் ப்ராசஸ் போட்டாகணும். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம வெறும் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் வச்சோம். ஆனா இதுல இன்டர்ஃபேஸ்லயே எக்ஸ்டெண்ட் பண்ணும். இப்போ நம்ம இதே வந்து இன்னும் மல்டிபிளான நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மல்டிபிளா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண கிளாஸோடையும் என்ன ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்கீங்களோ அதை கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணி ஆகணும். இப்போ நான் ப்ராசஸை கட் பண்ணாலும் சேம் அதே எரர் தான். என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் பேமெண்ட் கேட்வேல ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணி ஆகணும், ப்ராசஸிங் போகணும். இந்த பேமெண்ட் கேட்வேல நான் பேமெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பேயும் போடணும், ரீஃபண்டையும் போடணும். அது போல நானும் எரர் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்